என்று அவரை நாம் நினைக்கிறோம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி தான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு சொஸ்தமானான். கிடையாது. அவர் போன இடங்கள்லாம் நிறைய கிராமங்கள் பட்டணங்கள்லாம் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர்கள் தொடும்படி உத்தரவு கொடுக்க சொல்கிறார், பர்மிட் பண்ண சொல்கிறாங்க. தொட்டுக்கிட்டோம் சோகமாகிக்கிட்டோன்னு வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இந்த சொஸ்தமானார்கள் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா சோசோ என்ற வார்த்தையிலேருந்து வருது. ஆனது சொஸ்தம், ஆனால் வார்த்தை சோசோங்கிற வார்த்தை அது மெயினாக ரட்சிப்புன்னு மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் சொஸ்தத்துக்கும் அதே வார்த்தை தான். அப்போ ரட்சிப்பு சொஸ்தம் எல்லாம் ஒரே இதில் அடங்கி இருக்கிறதுங்கிறது மறுபடியும் அங்கே தெளிவாகிறது இல்லையா? சரி, லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு இப்போ போவோம். லூக்கா 8 லூக்கா 8 35